அது பொம்பளை போலீஸ் மாதிரி ஒரு பொண்ணை நீ ஏற்பாடு பண்ணி கூட்டிக்கிட்டு வா. அவளை நம்ம சமூகத்துக்கிட்ட அனுப்பி வைப்போம். அவன்கிட்ட போய் இந்த மாதிரி நான் கேரளா ஜெயிலிருந்து வாரேன், அந்த சூடாமணிக்கு ரொம்ப முடியல, உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்காப்ல. அவன் இப்போ உடனே புறப்பட்டு வந்தாதான் இனி அவன் உசுரோட பார்க்க முடியும் அப்படின்னு அழுகுறாங்க அப்படின்னு அவ சொல்லணும். ஐயா பிரமாதங்கய்யா. பெத்த தாய்க்கு ஒண்ணுன்னா அந்த சமூகம் போகாம இருப்பானா? கட்டாயம் போவாயா. ஆஹா ஆஹா, சரியான ஐடியாயா. சூப்பர்யா, சூப்பர்யா, சூப்பர் சூப்பர். உங்களால மட்டும்தான். ஏங்க என்னங்க கூத்து இது? அம்புட்டு பேரும் உறங்க போற நேரத்துல கையையும் காலையும் தட்டி விளையாடிக்கிட்டு இருக்கிய. நீங்க என்ன சின்ன புள்ளையா? மனுஷ மக்கள்லாம் நேரத்துக்கு உறங்க வேண்டாமா? எது சனியன நீங்களும் என்ன பண்ணுதிய? அவன் கொசு அடிச்சுக்கிட்டு இருக்கான். கையை தட்டி அடிக்காம கொசு அடிக்க முடியாதுல்ல. இப்ப நீ கொசு அடிக்கணும்னா எப்படி அடிப்ப? கையை தட்டி அடிக்க மாட்டியா நீ? இப்ப போவியா, நீ வேலையை பார்த்துட்டு போவியா நீ? அது என்னன்னா எல்லாம் அந்த ஸ்கூலால. இலே சனியா, வாய முடுக்க மாட்டியா நீ? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. என்னது ஸ்கூல் விவகாரத்திலயா? என்ன நடக்குது? நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா? அது ஸ்கூல் விவகாரத்துல ஐயா அவமானப்பட்டாங்கல்ல, அதுல இருந்து ஐயாவால உறங்கவே முடியலம்மா. உறங்க முடியலன்னா கை தட்டி விளையாடுவீங்களா? போய் படுத்தா தானே உறக்கம் வரும். இப்படி நின்னா எப்படி உறக்கம் வரும்? இப்ப என்னடியே ஒரு பிரச்சனை? உனக்கு உறக்கம் வருது இல்ல? உனக்கு உறக்கம் வந்தா போய் தூங்கு, நான் அப்புறமா உறங்கிக்குதேன். உங்களுக்கு கோடி தாங்க பிடிச்சிருக்கு. விடிய விடிய கூட முழிச்சுக்கிட்டு இருங்க, எனக்கு என்ன? நீ வாட்டி. ஏட்டி என்னடி இது? அத்தை, எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குத்த. என்னடி சந்தேகம்? சனி என்ன சொல்லுதாரு? ஸ்கூல் விஷயத்துல மாமா நிம்மதி இல்லாம இருக்காருன்னு. அண்ணா நீ பாத்தியா? 2 பேருமே ஏதோ சந்தோஷமா கை தட்டில விளையாடிட்டு இருக்காவோ. அட ஆமா அத்தை, 2 பேருமே வேற எதுக்கோ திட்டம் போடுதாவோன்னு நினைக்க. எனக்கு பயமா இருக்குத்த. இருட்டி, போன் பண்ணி விசாரிப்போம். இசக்கி, என்னடி இந்த நேரத்துல கால் பண்ற? என்னாச்சு? பாண்டி எதுவும் பண்ணிட்டானா? ஐயோ இல்லட்டி, நீ வேற. அத்தை ஏதோ பேசணும்னு சொல்லுச்சு, அதான் குடுக்குறேன், பேசு. இந்த அத்தை கொண்டா. ஹலோ பரணி, உறங்கி இருப்பியோன்னு நினைச்சேன். இல்லம்மா, தூக்கம் வரல. இப்ப நீ எதுக்கு நேரம் கெட்ட நேரத்துல கால் பண்ணிருக்க? இந்த அரட்டி இங்க எதுவுமே சரியா நடக்கல. பள்ளிக்கூட விஷயத்துல உங்க அப்பா தோத்து போயிட்டாருல, அப்ப இருந்து ஏதோ கோட்டி புடிச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்காரு. விடுமா, இது என்ன புதுசா என்ன? ஐயோ, இது வழக்கமான கோட்டித்தனம் இல்லடி, நெசமான பைத்தியக்காரத்தனம். வெறி புடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்பனும் மகனும் அந்த சனி அண்ணன் கூட கூடி கூடி ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டே இருக்காவ. என்ன திட்டம் போடுறாங்கன்னே தெரியலடி. என்ன விஷயம்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? இல்லடி, ஆனா என்னமோ ஒண்ணு நடக்குது. அப்பனும் அவனும் ஏதோ பெருசா திட்டம் போடுறாங்கன்னு மட்டும் தெரியுது. போன கொடுத்த இந்த பரணி, அண்ணனை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்லிட்டி. இவங்க மொழியே சரியில்லை. என்ன திட்டம் போடுதாவன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியலட்டி. நானும் அதே மாதிரி எண்ணத்துல தாண்டி இருக்கேன். அதே என்னம்மா? என்னடி சொல்லுத? ஆமாண்டி, நேத்து நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. கனவுல யாரோ 4 பேரு சண்முகத்தை சுத்து போட்டு கொலை பண்ண மாதிரி வந்துச்சு. ஐயோ, என்னடி சொல்லுத? ஆமாண்டி, எனக்கு அந்த கனவு வந்ததுல இருந்து மனசே சரியில்லை.
உங்க அண்ணன் கிட்ட சொன்னா சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறான். எல்லாத்தையும் காமெடியா தான் எடுத்துக்கிறான். அத்தை, பரணி யாரோ அண்ணனுக்கு கொலை செய்த மாதிரி கனவு கண்டாலாம். ஆத்தி ஏடி ஸ்பீக்கர்ல போடுதா? பேசுடி. ஏடி என்னடி சொல்லுத? நெசமாவா? ஆமாமா. சரி, பரிகாரமா இருக்கட்டுமேன்னு இவனை கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா அர்ச்சனை பண்ண முடியாம நடைய சாத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுவே அபசகுணமா தெரியுதுமா. ஐயோ, நீ சொல்றது கேட்டு எனக்கு வெல வெலன்னு வருதே. ஏடி அவனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுடி. அதுக்கு தகுந்தாப்புல எங்க அப்பனும் அவனும் என்னென்னவோ செய்தாவ. இவனை கொஞ்ச நாளைக்கு தனியா எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிருக்கேம்மா. ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு. அத நினைச்சாதான் எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குதுமா. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. இப்ப கொஞ்ச நாளைக்கு அவன் எங்க போனாலும் நீயும் அவன் கூட போட்டி அவனை பத்திரமா பாத்துக்கோட்டி. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரியா? நம்ம பேச்சு சத்தம் கேட்டு அவன் எந்திரிச்சிட போறான். நீ இப்ப போனவே. சரிடி, சரி சரி சரி. ஏண்டா, உன் தங்கச்சிக்காகவும் எனக்காகவும் நீ உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? உன்னை நம்பிதாண்டா நாங்க இருக்கோம். எங்களுக்காக நீ ஜாக்கிரதையா இருடா. இல்லை, என்ன நீ இன்னும் உறங்கலையா? டைம் என்னாச்சு? இல்லை, நீ என்ன அந்த மாதிரி கொட்டை கொட்டை முடிச்சுட்டு உட்காந்துருக்கவ? ஒன்னும் இல்ல. ஒன்றும் இல்லையா? அதுக்காக என்னையே பார்த்துட்டு இருந்தா உறக்கம் வந்துருமா என்ன? நான் படுத்தா திரும்ப அந்த கனவு வந்துருமோன்னு பயமா இருக்குடா. நான் யாருக்காகவும் எதுக்காகவும் இவ்ளோ பயந்ததே இல்லை. ஆனா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. நீ இல்லாம போயிட்டா என்னால வாழக்கூட முடியாது போல. ஏம்ல டாக்டர், நீ இப்படிலாம் பேசுறது நியாயமா? ஒரு கனவுக்காக இப்படிலாம் பயப்படலாமா நீயே? இல்லை, என்னாச்சு உனக்கு? நீ தைரியமான ஆளா? இல்லை, இப்படி வா. இப்படியே உட்காந்துட்டு இருந்தா உறக்கமும் வராது. நீ ஏதாச்சும் கண்டதையும் போட்டு யோசிப்ப. வா, வெளியில போய் கொஞ்சம் காத்தாட உட்காந்துட்டு வருவோம். வா வா. நிலவு பத்தியா? ரொம்ப பெரியவங்களெல்லாம் 1000 பேரை பார்த்தவங்கன்னு சொல்லுவாங்க. தெரியும். ஆனா அந்த நிலவு எத்தனை கோடி கோடி மனுஷ பையெல்லாம் பார்த்துருக்க. டைனாசர்ல இருந்து மானங்கட்ட மனுஷங்களெல்லாம் பார்த்துருக்கோம்ல. இந்த ஆராய்ச்சிக்கு தான் கூட்டிட்டு வந்தியா? இல்ல, இந்த நிலவை என் அம்மையோட உட்காந்து பார்த்துருக்கேன். என் அப்பாவோட இருந்து பார்த்துருக்கேன். என் தங்கச்சிகளுக்கு நான் நிலாச்சோறு ஊட்டி இதை காட்டியிருக்கேன். ஏம்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா? என் அம்மா நம்ம 2 பேருக்கும் சோறு ஊட்டி இந்த நிலாவா காட்டி மடியில படுக்க வச்சு பாட்டெல்லாம் பாடுமே. ஏன்னா ஞாபகம் இருக்கா? இம்புட்டு நிலா, இம்புட்டு பெரிய ஆகாசம், நட்சத்திரத்தை தவிர துணைக்கு ஆறு இல்லாம இருக்கு. இல்ல, அதை விடவா நாம நாதி கெட்டு போயிட்டோம். இங்க யாரும் யாரையும் நம்பி பிறக்கல. உன் அப்பன் கூட 1000 ஆள் இருக்கலாம், படம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம். ஆனா எல்லாம் எம்பிட்டு தூரத்துக்கு. நாளைக்கே உன் அப்பங்கையில ஒத்த காசு இல்லைன்னு ஆயிட்டா
அவரை சுத்தி இருக்கானுல அத்தனை பேரும் வெடிச்சத்தம் கேட்ட காக்கா மாதிரி பறந்துல போயிடுவானுவ. இப்ப என்ன சொல்ல வர? இந்த நிலா மாதிரி தானே இந்த சம்பவம். என் பாட்டுக்கு என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். வெயிலோ மழையோ தேஞ்சு தேஞ்சு வளர்ந்துகிட்டே இருப்பேன். அழிக்கணும்னு நினைச்சாலும் எவனாலும் என்ன அழிக்க முடியாது. ஹேலே, ஒருத்தன் தான் உசுறு மட்டும் பொழைச்சா போதும்னு நினைச்சான்னு வையே, அதுக்கு பேர் வேற சுயநலம். எனக்குள்ள இருக்கிறது ஒன்னையும் சேர்த்து 6 உசுறு இல்ல. ஒருத்தனால எப்படி ஒரே நேரத்துல 7 உசுரை கொள்ள முடியும் சொல்ல? அதுக்கு தானடா அவங்க 2 பேரும் பாடுபட்டுட்டு இருக்காங்க. அவனுங்களால முடியாது. 1000 தடவை அவங்க என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்க பாடுபடலாம். ஆனா இன்னைக்கு இந்த சம்மோன்றவன் ஒரு தனி மனுஷன் இல்ல. அத்தனை மூச்சு காத்த ஒன்னா சேர்ந்தா இந்த சமூகத்தை ஆறால என்னல செய்ய முடியும்? என் தங்கச்சிகளுக்கு நான் வெறும் அண்ணன் மட்டும் இல்ல, அவளுக்கு உலகமே நான் தான். இப்ப சொல்லுதே, இந்த நிலவு சாட்சியா சொல்லுதே, என் தங்கச்சிகளுக்கு நல்லது பண்ற வரைக்கும் என் உசுர அந்த யமனால கூட எடுக்க முடியாது. ஏன் என்னால கூட எடுத்துக்க முடியாது. என்னைய நம்பு. இல்லை, ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சா முழுசா நம்புனா. இப்ப என் தங்கச்சிகளை பாரு, அவளுக்கும் பயம் இருக்கும்ல. உங்க அப்பனும் உங்க அண்ணனும் என் அண்ணனை ஏதாச்சும் செஞ்சிருவாங்கன்னு அவங்களுக்கும் கவலை இருக்கும்ல. அதுக்காக அவளுக்கு என்ன உறங்காமையா இருக்காளுவ? ஏன் ஏன் இந்த அண்ணா அவங்கள காப்பாத்துறதோட நிக்காம அவனையும் பாதுகாத்துடுவான்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப நாம ஒரு ட்ரெயின்ல ஏறினோடனே தூங்கி போடுறோம்ல. ட்ரெயின் டிரைவரு பத்திரமா ஓட்டுவாரா, நம்மள பத்திரமா கொண்டு போய் சேப்பாரலாமா யோசிப்போம். எல்லாம் நம்ம அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையில. ஒண்ணு கூட நிறைய பேரு நீ காப்பாத்துவன்ற நம்பிக்கையில தானே தேடி வருவாவ. சில நம்பிக்கையெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாதுல, உணரணும். மற்றவர்களெல்லாம் இருக்கிற நம்பிக்கை உனக்கு இன்னும் என் மேல வரல போலல்ல? ஆமா இல்ல? சாரிடா, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிட்டேன். நிச்சயம் உன்னை காப்பாத்திக்க உனக்கு தெரியும். இந்த நிமிஷம் உன்னை நான் நம்புறேன் சண்முகம். போறவென்ன, வா போய் நிம்மதியா தூங்குவோம். சண்முகம், என்னல? உன்ன மாதிரி ஒரு அண்ணன் இல்லையேன்னு நான் உன் தங்கச்சிங்க மேல ரொம்ப பொறாமப்பட்டிருக்கேன். ஆனா நல்ல வேளை உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிட்டானேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏலா சம்மு, என்னடா கொல்ல பக்கத்துல பேச்சத்தம் கேக்குதுன்னு நான் பதறி போய் வரேன். நீங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கீங்க. அது 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 உள்ள காத்து இல்லாம புழுக்கமா இருந்தது, தூக்கம் வரல. அதான் காத்து வாங்கலாம்ட்டு. யாருல இவன் பேப்பையில இருப்ப போல இருக்கா? உறக்க வரலைன்னா உள்ள போய் உட்காந்து பேச வேண்டியதானே? கொசு என்ன கொஞ்சம் கொசு அலையுது, ஆளைய தூக்கிட்டு போயிரும் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பனி பெய்யும், அப்புறம் மூக்க சிந்திட்டு அலைவீங்களா? போங்க உள்ள போய் உட்காந்து பேசுங்க. ஐயோ கடவுளே.
அவன் வந்துகிட்டு இருக்கான். நல்லா பார்த்துக்கே, சம்மு வரான். நான் வரேன்டா, நீ கிளம்பு. ஏம்ல ம்? ஒரு நிமிஷம். இல்ல வீட்ல இருந்து பணம் எடுக்க மறந்துட்டேன். கையில ஏதாச்சும் காசு வச்சிருக்கியா? எவ்வளவு வேணும் சொல்லு. பாக்குறவங்களுக்கு டீ காப்பி வாங்கி கொடுக்க செலவு தான். ஒரு 50-100 இருந்தா போதும். ம். ம். இந்தா 500 ரூபாய். எதுக்கு இம்பிட்டு பணம் தேவையில்ல. ஒரு 50-100 இருந்தா கொடு. எக்ஸ்ட்ரா பணம் இருந்தா என்ன செய்ய போகுது? இது என்ன 1 டன் வெயிட்டா? வெச்சுக்கடா. ஏலே இப்ப எதுக்கு தண்ட செலவுன்னு கேட்க? ம். சரி வாரேன். ஏய் சண்முகம். டேய் என்னடா ஆச்சு? இல்ல கல்ல இடிச்சிட்டேன். ஏலே அதுக்கு எதுக்கு இப்படி பதற? டேய் எனக்கு வர வர அபசகுணத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. என் கூட வா, கொஞ்சம் கிளினிக்ல வந்து உட்கார்ந்துட்டு இல்ல போ. ஏற்கனவே லேட் ஆச்சு. அங்க அந்த வெட்டிக்கிளி பையன் வேற பசியில கிடப்பான். லேட்டா போனா அப்புறம் அங்க இருக்கிற முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து தின்னிடுவான். நான் கிளம்புதேன், நீ போ. டேய் இல்ல இந்த அருளா, நீ இப்ப கேரளா போலீஸ். கேரளா ஜெயிலிருந்து நீ வந்திருக்கேன்னு அவனை நீ நம்ப வைக்கணும். போ, சரிங்க போய் பேசு போ. சரிங்க. ஆறு நீங்க எதுக்கு நிப்பாட்றிய? நான் திருவனந்தபுரம் லேடிஸ் ஜெயில இருந்து வரேன். லேடிஸ் ஜெயில இருந்தா வரிய? நீங்கள் தானே சண்முகம், சூடாமணி மகன் சண்முகம்? ஆமா, என்ன விஷயம்? சூடாமணிக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. ஐயோ, அம்மைக்கு என்னாச்சு? அம்மா உங்களை உடனே பார்க்கணும்னு பறஞ்சி, அதான் உங்களை கூட்டிட்டு போக நான் வந்தோம். அம்மா எப்படி இருக்கு? என்னாச்சு திடீர்னு? உடனே கிளம்பு. கடைக்கார பையனுக்கு மட்டும் ஒரு போன் அடிச்சு சொல்லிட்டு. பார்த்து லைன் கிடைக்கல, பரவாயில்ல, நீங்க வாங்க, நீங்க இருங்க. ஏதோ ஒண்ணு சரியில்லையே. அந்த லேடி கூட எங்க போறான்? ஆட்டோ, கொஞ்சம் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் வரீங்களா? சரி வாங்கம்மா போலாம். சொல்லுப்பா. இளைய மகனே, நேத்து நைட்டு நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே அந்த வெறும் பையில இப்ப வெளியூர் அனுப்பிச்சாச்சு. இப்ப அவன் திருவனந்தபுரம் போய்கிட்டு இருக்கான். சூப்பரு, பெரிய ஆள் தான் போ. நான் சொன்னதை செஞ்சிட்டேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆளுங்கள ஏற்பாடு பண்ணியாச்சுல்ல? பா அதெல்லாம் ஆச்சு. எங்க சொன்ன? திருவனந்தபுரம் தானே? இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். நீ ஆசைப்பட்டபடி அவன் தனியா தான் போறான், வெளியூர் போறான். இதை விட வசதியான வாய்ப்பு உனக்கு கிடைக்காது. பார்த்துக்கிட்டு நான் போய் அவனை அழிக்கிறதுக்கான யாகம் நான் செய்தேன். இங்க மனசார யாகம் செய்தேன். அதே மாதிரி உன் ஆட்கள் அங்க அவங்களுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சாங்கன்னா இந்த யாகத்தோட பலன் நிச்சயமா உனக்கு சேரும். இங்க யாகம் முடியறப்ப அந்த சமூகத்தோட உசுறு அங்க போயிடும். பார்த்துக்க பாண்டி, வைக்கட்டுமா? சரிப்பா. சனியா ஐயா போம்லே, இங்க நம்ம நெருப்ப பத்த வைப்போம்.
அங்க சம்முவ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். வலை. அண்ணாச்சி வெளியூர் போக வேண்டியதுக்கு வண்டியை இங்க விட்டு போறேன், ஒரு கண்ணு பாத்துக்கிடுங்க. சரிப்பா, ஆ? நான் பாத்துக்கிறேன். ஐயோ, கனவுல இந்த பஸ் தானே வந்துச்சு.